வணக்கம் சதீஷ் சம்பத் பிடிஎஸ்எஸ் மீடியா. நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்காக ஒரு ஆலோசகரோ ஒரு கன்சல்டண்ட்டோ ஒரு கோச்சோ வச்சுருக்கீங்களா? அவங்க வந்து அவங்களுடைய பணிகள் பண்ணும் நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா? நான் சொல்கிறத செய்யுங்க, நான் என்ன பண்ணேங்கிறதெல்லாம் வந்து அப்புறம் இருக்கட்டும். நான் சொன்னதை செய்யுங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு விட்டுருங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சா, இது வந்து உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இது நீங்கள் ஒரு ஆலோசகரை தேர்ந்தெடுத்த முறையில் இந்த மாதிரி ஒரு ஆலோசகர் உங்களிடம் வந்தாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. ஒரு ஆலோசகர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது நிறைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர்ஸ், முதல் நிலை தொழில் முனைவோர்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? இப்போதைக்கு நம்ம சீப்பாக யாராவது எடுத்துக்கலாம், ஒரு பேசிக்ஸ் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக போகலாம் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தான் வந்து ஈகோ சிஸ்டமும் பண்ணுது. காலேஜ் முடித்து வெளியே வர ஒரு சில பேர் அவங்களுடைய யூடியூப் லிங்க்டின் ஃபாலோவர்ஸில் வந்து 10,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க உடனடியாக ஆலோசகராகிறாங்க. வேலையிலிருந்து வெளியே துரத்தப்பட்ட ஒரு சில மிட் லெவல் ஆளுங்க உடனே வந்து லீடர்ஷிப் கோச் ஆகிடுறாங்க, உடனே வந்து பிராண்ட் கோச் ஆகிடுறாங்க. எதுவுமே பிராண்டிங்னால என்னன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சில பேர் வந்து சடன்லி ஒரு 4 புக்கு படித்ததுக்கப்புறம் பிராண்ட் இமேஜ் கன்சல்டன்ட் ஆகிடுறாங்க. நல்லா யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனில் தான் உங்களுடைய பைசா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இந்த பில்டிங் 100 மாடி வளரணும்னா இங்கே தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இருக்கணும். நம்ம 10ஆம் மாடி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக கீழே விழும். நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது முக்காவாசி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறீங்க. ஒரு மென்டார், இப்போ என்னுடைய மென்டார்ஷிப் எடுத்துக்கோங்க. நான் நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னையே தேர்ந்தெடுக்கிறாங்க. மீடியா மெட்ரிக்ஸுங்கிற நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். வெறும் சக்ஸஸை மட்டும் பார்த்ததில்லை, தோல்விகள் மட்டுமே நிறையா சந்திச்சிருக்கேன். அந்த தோல்விகள்லேருந்து மேலே வந்திருக்கேன். இன்றைக்கி திரும்ப மேலே விழுந்து கீழே போய் மேலே விழுந்து கீழே போய் இன்றைக்கி நான் இன்னும் நிற்கிறேன். 27 வருஷம் ஆனாலும் நிற்கிறேன். அதனால தான் இன்றைக்கி ஆலோசகராக கூப்பிட்றாங்க. காஸ்ட்லி தான், நாங்கள் எல்லாரும் காஸ்ட்லியாக தான் இருப்போம், ஆனால் உங்களுடைய உறுதுணைக்காகவே நாங்கள் நிற்போம். யோசிங்க.